திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினர் சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞான வேள்வி திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரத்தில் சூனிய சம்பாஷணி என்கிற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். திருமூலர் 9வது தந்திரத்தில் பல செய்திகளை, இதுகாரும் பார்த்த பல செய்திகளை தொகுத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்படி தொகுத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறவர் அந்த தொகுப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார். தொகுப்புன்னா 1-2 போட்டு தொகுப்பாக சொல்லி இருந்தால் அவ்வளவு அதை படிக்கின்றவர்கள் அதை அவ்வளவு கவனத்தோடு எடுத்துக்கொள்வார்களா? அதனால் அதில் ஒரு கவர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார். ஆகையினாலே ஒரு புதிர் போல அந்த செய்திகளை சொல்லுகிறார். புதிர் போல செய்திகளை சொல்லுகிறவர் புதிரைத்தான் சொல்லுகிறாரே தவிர விடையை சொல்லவே இல்லை. அதனால் அதை நாம் உய்த்து உணர வேண்டியிருக்கிறது. அதற்கான சிறு சிறு நுட்பமான குறிப்புகளை தந்திருக்கிறார். நாம் நேராக போய் சூனிய சம்பாஷணையை நம்மால் படிக்க முடியாது. சூனிய சம்பாஷணையினுடைய நுட்பங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் 8-9 தந்திரமும் நாம் ஓரளவு செய்திகளை ஆழ்ந்து கற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா செய்தி புரியாது. அது என்ன அதை சொல்கிறாரு என்ன ஏதுன்னு. இன்னொன்று, புதிர் சொல்லுகிற பொழுது புதிரில் லாஜிக் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில சமயம் புதிர் சொல்லுவார்கள், அதில் லாஜிக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே ஒரு அதனுடைய நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளுமாறு அப்படி சொல்லுவார். வாயெல்லாம் பல்லு ஆனால் கடிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்னடா இது வாயெல்லாம் பல்லு கடிக்க மாட்டான்னா என்ன இருக்கு என்னன்னு கடைசியில் உடனே சீப்பு அப்படிம்பாங்க. ஆமாம், நிறையா பல்லு இருக்குது, உண்மையிலே வாஸ்தவம் தான். ஆனால் அது லாஜிக் இருக்கா? எங்கே இருக்குது வாய் அதுக்கு அப்படின்னு கேட்போமா? அது மாதிரி இப்படி ஒரு அந்த உண்மையை சொல்கிறதுக்காக அந்த செய்தியை கவர்ச்சியாக சொல்லுவார் இல்லையா? எதையோ விதைத்தேன் எதையோ முளைத்தது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது எப்படி முளைக்கும் அப்படின்னு லாஜிக்காக கேட்க மாட்டாங்க. அது ஒரு விடுகதையாக அதை சொல்கிறேன். அதுபோலத்தான் பல செய்திகளை நமக்கு இதில் சொல்லுகிறார். அந்த விவரத்தை விட்டுருங்க, செய்தி. அதுக்குத்தான் நான் என்ன பண்ணுறேன், பாடலை முடித்தோடனே உள்ளுரை செய்தி அப்படின்னு தருகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளுரை செய்தியிலேருந்து திரும்ப யூ ஹாவ் டு ட்ராவல் பேக்வர்ட்ஸ், ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணணும். இந்த உள்ளுரை செய்தியை சுற்றி இருக்கக்கூடிய உண்மைகளை, நுட்பங்களை நினைவுபடுத்தி கொள்ளும்.
அப்படி நினைவுபடுத்துகிற பொழுது பெரும்பான்மை 7, 8, 9 தான் எடுத்திருப்பார். அந்த ரெடில்ஸ் எல்லாமே 7, 8, 9 அதில் தான் எடுத்திருப்பார். அப்படிதான் இப்போ நம்ம பாடல்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 28வது பாட்டு பார்க்க இருக்கிறோம். இதுவும் பார்த்தா இன்னும் ஒரு விடுகதை மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு பார்ப்போம். காடு புக்கார் இனி காணார் கடுவேளி, கூடு புக்கானது 5 குதிரையும், மூடு புக்கானது 6 ஒட்டகம், மூடு புகாவிடின் மூவனையாமே. இந்த இதில் அவர் செய்தி சொல்லுகிற பொழுது காடு சொல்றார், குதிரை சொல்றார், ஒட்டகம் சொல்றார், இதெல்லாம் சொல்றார். பாடல் பிரகாரம் என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா அந்த பாடல் மூலமா அவர் சொல்ல வர்றது எது, அவர் சொல்ல நினைக்கிற கருத்து எது, இல்ல நாம தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிற கருத்து எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். காடு புக்கார் இனி காணார் கடுவெளி. காட்டுக்குள்ளே பெருங்காடு, ஒரு காடு, டென்ஸ் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்டில் புகுந்தவங்க வெளியில் வர்றது கஷ்டம். பல காடுகள் அப்படி உண்டு. பழக்கமானவர்கள் நம்ம கூட இல்லைன்னா we will get lost. எந்த பக்கம் போனாலும் காடு தான் இருக்கும், எந்த பக்கம் போனாலும் மரஞ்செடி ஓடி, வெளியில் வரவே முடியாது. அதுவும் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள லைட் இருக்காது, வெளிச்சமே இருக்காது. இருள்பட பொதுளியம்பாரு திருமுருகாற்றுப்படையில். அந்த மரம் அப்படியே அப்படி ஒரு இடத்த கவர் பண்ணி அடர்ந்த அந்த கிளைகள், அடர்ந்த இலைகள், அடர்ந்த அந்த அமைப்புல இருள்பட பொதுளிய பராரை மராத்து, பருத்த அந்த இடையுடைய மரங்கள் நிறைந்து இருக்கிறது என்று குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லுவார். காடுகள் எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்கும், அதனால வெளிச்சம் இருக்கிறது கஷ்டம். எங்கேயாவது கொஞ்சம் ஓப்பன் ஏரியா போனால் தான், அதுவும் எங்க இருக்குன்னு தெரியாது, நடக்கிறதுக்கு உரிய நிலமாகவும் இருக்காது. அப்படிப்பட்ட காடு. காடு புக்கார் காணார் கடுவெளி. அந்த காட்டிலே புகுந்தவர் அவ்வளவுதான். ஒன்ஸ் என்டர்னா யூ கேன் நெவர் கம் பேக். ஒன்ஸ் என்டர் கெட் லாஸ்ட். இனி காணார்னர், கடுவெளி காணார், ஓப்பன் ஸ்பேஸ், திறந்த வெளி, அதை பிடிச்சு வெளியில போலாம். அப்படிக்கு ஒரு வெளி எங்க இருக்குன்னு தெரியாது, இது முடிவில்லாத ஒரு இடமோ அப்படின்னு நினைக்கிறபடி இருக்கும். அவர்களால் காண முடியாது. காணார் கடுவெளி. இனி காணார் கடுவெளின்னா இனிமே பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அந்த கடுமையான காடு. காட்டினுடைய அந்த தன்மை சொல்லுவதற்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. இந்த காட்டுல ஒரு 5 குதிரை, கூடு புக்கானது 5 குதிரையும். 5 குதிரைகள் இருக்கு. கொஞ்சம் உள்ள போனா தெரியும். கொஞ்சம் உள்ள போன உடனே அந்த கூடு என்று சொன்னால் உட்கூடு, இந்த உள்பகுதியில ஒரு 5 குதிரைகள். சரி, 5 குதிரைகளுமே நம்ம பயன்பாட்டுக்கு தான் இருக்கு. இந்த 5 குதிரைகளையும் பயன்படுத்தி எப்படியாவது அந்த கடுவெளிக்கு போகலாமா, காட்டில் இருந்து நாம வெளியேறுவதற்கு இந்த 5 குதிரைகள் பயன்படுமா என்று பார்த்தால், குதிரை அங்கேயே சுற்றி வருது.
அதுவும் இல்லாமல் அது நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை, நாம் நினைக்கிற பக்கம் அது போக மாட்டேங்குது. அது அது காட்டிற்குள்ளேயே அங்கும் இங்குமாக திரிந்து அங்கே பார்த்தா ஒரு இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயாச்சு. போனால் 6 ஒட்டகங்கள் இருக்கின்றன. இந்த 6 ஒட்டகம் உள, 5 குதிரையும் 6 ஒட்டகமும் உளனர். அந்த கூடுன்னு சொன்னது குதிரைகள் இருக்கிற இடத்துல அந்த ஒட்டகங்கள் இல்லை, குதிரைகள் இருக்கிற இடத்திலையும் தாண்டி உள்ள போகிற பொழுது மூடு. அங்கே 6 ஒட்டகம் புக்கு ஆனது. கூடு புக்கினால் அங்கே அவர் 6 ஒட்டகம். அந்த ஒட்டகம் நாம் ஏறி பயணம் செய்வதற்கு பயனுள் தராமல் நாம் இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அது தடுத்து நிற்பது மட்டும் அல்லாமல் அது காட்டிற்குள்ளே நம் குதிரையை மிரள வைக்கிறது. குதிரை மிரளுது, அது சுற்றி சுற்றி வருது. இந்த ஒட்டகம் எப்படியா வெளியில போயிடுவாங்களோன்னு தடுக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஒட்டகத்தை தவிர்த்து விடலான்னு பார்த்தாலும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு காட்டில எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்து கிடக்கின்ற புதர்களும் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள 5 குதிரைகள் நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கேன்னு பார்த்தா 6 ஒட்டகங்கள் அவற்றிற்கு நாம் வெளியே சென்று விட முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கின்றன. எப்படி கடுவெளியை காண்பது? அதான் தெரியல. ஒருவேளை அப்படி இந்த மூடு புகாவிடின் இந்த காட்டை விட்டு வெளியேறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமானால் பிறகு நாம 3 தடைகள் தான் இருக்கின்றன இந்த வெளியில. அந்த 3 தடைகளையும் கடந்து நாம் ஊரை அடைந்து விடலாம். புகாவிடின் மூவனை 3 தடைகள் இருக்கின்றன. அவற்றை தாண்டி போய் அந்த வெளிக்கு வெளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஊரை நாம் அடைந்து விடலாம். எனவே ஊரை அடைவது என்பது காட்டை கடப்பது மட்டுமல்ல, வெளியிலே ஒரு மூவனை 3 தடுப்புகள் அவற்றையும் கடந்து போக வேண்டியிருக்கும். சரி, மூடு புகாவிடின் அப்படி காட்டிலே இருந்து வெளியே வந்து விட்டால் வெளி வந்து விடுமா என்று கேட்டாலும் அங்கேயும் ஒரு 3 தடைகள் இருக்கு. ஆனாலும் கூட அந்த 3 தடைகளையும் தாண்டினால் ஊர் போய் சேர்ந்துள்ளார். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எப்படியோ போங்க அப்படின்ட்டு போயிட்டார். யாரு? திருமூலர். எப்படியோ போங்கன்ட்டு போயிட்டார். என்னங்க சாமி இவ்வளவு தூரம் விவரமா சொன்னீங்க, எப்படியோ போங்கன்னு. அப்ப இந்த பாடல்ல சொன்னது காட்டுல புகுந்தவன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி அங்கே இருக்கிற பொழுது அவனுக்குன்னு கிடைச்ச 5 குதிரையும் அவனை வெளியில கொண்டு விடல. அதுக்கு ஒட்டகம் அங்கே தடைகளாக இருக்கின்றன. அப்படியே வெளியில அங்க ஒரு 3 தடுப்பு இருக்கு, அணை இருக்கு. அது அணைனா தடுப்பு, அதை தாண்டி ஊர் போய் சேரலான்னு சொல்றாங்க. எப்படி சேருவது என்று அலமந்து நிற்கின்ற அந்த நிலை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த காடு புகுந்தவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி, அப்ப திருமூலர் என்ன சொல்ல வருகிறார் இங்க அப்படின்னு நாம பார்க்கிறோம். இப்ப விஷயத்தை பார்க்கிற பொழுது காடு புகுந்தவர் 1, குதிரையை கண்டவர் 2, குதிரையை கண்டவர் ஒட்டகத்தாலே தடுக்கப்பட்டு திரிகின்றவர் அது 2, 3 காடு புகாமல் மூவணையிலே நிற்கிறவர்கள், இதை கடந்து ஊர் போய் சேர்கிறவர்கள் என்று இப்படி மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பதை உணர்ந்து அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள
முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ என்று சொல்லுகிறார். இப்ப இதுக்கு உள்பொருளா நாம என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நாம பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். காடு புக்கார் இனி காணார் கடுவெளி. அப்போ ஒண்ணு தெரியுது, ஒண்ணு இருள், இன்னொன்னு ஒளி. ஒளின்னு டக்குன்னு சொல்ல முடியல, கடுவெளின்னாரு. வெளியின கடுவெளி. கடுவெளி என்று சொன்னால் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இப்ப வெளின்னு சொன்னதுனால இருளும் ஒளியும் கலந்த ஒரு நிலை. காடு புக்கார். இப்ப காடுன்னு எதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா இனி காணார் கடுவெளி. இப்ப காடு புக்கார் நீங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உடனே நமக்கு தாய்மானவர் பாட்டு ஞாபகத்துக்கு. ஆணவ காட்டை அறக்களைந்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து. ஓ, காடுங்கிறது ஆணவம். ஆணவமாகிய இருளிலே புகுந்தவர் காடு புக்கார். இந்த இருளிலே புகுந்தவர் இனி காணார் கடுவெளி. அவர்களுக்கு அந்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த சகல நிலை இல்லை. அவர்கள் அந்த காடு புக்கார் கேவலத்தில் இருக்கிறவர். அந்த கேவலத்தில் இருக்கிறவர் காணார் கடுவெளி. அவர்களாக காண முடியாது. அவர்கள் அதிலே புகுந்து விட்டார்கள். எந்த பக்கம் வழின்னு தெரியல, தெரிகிறார்கள். காடு புக்கார் ஆணவ இருளிலே சிக்கி தவித்து திரிகின்றவர்கள் அவர்களாக காணார். இனி காடுகளை புகுந்து விட்டால் இனி காணார் கடுவெளி. ரொம்ப பேர் உறங்கி விழிக்கிற பொழுது தாமாக விழிப்பதாக நினைக்கிறார்கள். 3 தானே வச்சிருக்கிறாரு, 32 கழட்டிடுறாரு. 3 வச்சிருக்கும் போது வரதா வரலையாங்கிறதெல்லாம் ட்ரிகர் பண்ணா வரணும்ல. ட்ரிகர் பண்ணா வரணும். ஏதாவது ஒரு ட்ரிகர் அதுல வரணும். அது ட்ரிகர்ல வரலன்னா கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு லைட்டரை போட்டு டக்குன்னு அடிக்கிறோம், பற்றிக்குது டக்குன்னு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா லைட்டரை டக்குன்னு அடிப்போம், பத்தாது, லைட்டர் போயிருக்கும், ட்ரிகரில் பத்தாது. அது மாதிரி தான் உறக்கத்துக்கு போனதுக்கப்புறம் மீண்டும் கனவு நனவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதுதான் உண்டு. ரொம்ப பேர் வந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறான். இனி காணார் கடுவெளி. கடுமையான வெளி என்று சொல்வதற்கு காரணம் வெளியினாலும் கூட அங்க சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். கடுவெளி. காடு புக்கார் இனி காணார் கடுவெளி. ஆணவமாக இருக்கக்கூடிய இருளிலே புகுந்த கேவல நிலையிலே இருக்கிறவர்களுக்கு வெளியிலே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இறைவனாக பார்த்து மாயையிலிருந்து கருவிகரணங்களை கொடுத்தார். அதுதான் கூடு. கூடுங்கிறது இந்த உடம்பு, அங்க கூடுங்கிறது உள்ளே. அப்படி கொடுத்து கூடு புக்கு ஆனது 5 குதிரை, பஞ்சேந்திரியம். அந்த 5 இந்திரியம்னு சொன்னாரே தவிர அதற்கு மூலமா இருக்கக்கூடிய தத்துவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வெளியில போய் பற்றுவதற்காக கொடுத்தார். இப்ப வெளியில பற்றுவதற்குரிய கருவிகள் அவைதான். அது கூடு புக்கு ஆனது. கூடு அவுட்டர் ஷெல்லு. அவுட்டர் ஷெல்லுங்கிற தூள தேகம். அது வரைக்கும் கொடுத்தார். அது ஒரு 5 இந்திரியம், 5 குதிரை. அதுல ஏறிக்கிட்டு நம்ம வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 இந்திரியங்களையும் பயன்படுத்தி கொண்டு அந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய்யே என்று சொல்லக்கூடிய 5 பெறுகிற உணர்வுகளை எலிவேட் பண்ணி அதை மேய்க்க. ஆனால் குதிரை, கடும் குதிரை, மேய்க்கிறது கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் அது கட்டுப்பாட்டுக்கு வராது அந்த குதிரை. 5 குதிரையும்
நமக்கு பயன்பாட்டுக்காக கொடுத்தாரு. இப்போ வெளியில் போகிறதுக்கு இன்னும் வெளியில் போகலை, ஆனால் வெளியில் போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. 5 குதிரையும் கூடு புக்கு, கூடுன்னா உள்ளிடம் அல்லது ஷெல்லு அப்படின்னு அர்த்தம். ஆனது 5 குதிரையும், 5 குதிரைகள். அது ஆனால் வெளியில் கொண்டு போகாமல் உள்ளேயே சுற்றுது. அது ரொம்ப மிரண்டது எதுன்னா ஒரு 6 ஒட்டகங்களை பார்த்து. அது எது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அறுவகை பகை. அது அது இன்னும் உள்ள அகத்தில் இருக்கு. அதனால தான் ஒட்டகம்னாரு. அகத்தில் ஒட்டியது, உள்ளே இருப்பதுன்னு அர்த்தம். தூளமா இருக்கிறது பஞ்சேந்திரியம், அது வெளியில இருக்கு. ஆனா அது 5ம் மிரளுது. இந்த 6 பார்த்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்ல அறுவகை பகைகள். அந்த அறுவகை பகைகளும் வெளியில எங்கேயாவது வழி கண்டுபிடிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னுட்டு ஆசை, கோபம், மோகம், மதம் இருக்கிறதே காட்டல. அப்புறம் மதம், பொறாமை, ஆச்சரியம், லோபம், மற்றவர் வாழ்வதில் சகிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டா அவன் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகை குணங்கள் நமக்கு தெரியாம நம்மகிட்டயே இருக்கும். 6 ஒட்டகம். அகம் ஒட்டியது, அதனால ஒட்டகம்னு அதை சொன்னார். பேர் வேற ஏதாவது ஒரு மிருகத்தை சொல்லிருக்கலாம். அவர் அந்த ஒட்டகங்கிற பேர் சிலேடையா வரணும். அகம் ஒட்டி உள்ளே இருக்கக்கூடிய ஷட்பகை, அகப்பகை இல்லை அது, அதை சொன்னார். மூடு புக்கானது, இன்னும் உள்ளுக்குள்ள போனால் அது அந்த ஒட்டகம் இருக்குன்னு சொன்னது. தடுப்பாக வழங்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் 5ம் நல்ல விஷயத்தை பாருன்னு கண்ணை கொடுத்தா குரோதமா பார்க்கிறது, ஆக்ரோஷமா பார்க்கிறது, பொறாமையோடு பார்ப்பது, அப்படி பார்க்கறது. நல்லா இருந்தா அவனுடைய நல்வனை சாமி கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துட்டு போறான். உனக்கு உனக்கு என்ன வந்தது? எல்லாரும் நல்ல, யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா மனசு கஷ்டம். எவ்வளோ கஷ்டம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே அப்படின்னாரு பாரதி. உணவு இல்லைன்னா எவ்வளோ பசியில கஷ்டப்படும். வள்ளல் பெருமான் உருகினார். யாரோ ஒருத்தர் பசிக்காக இல்லை, யாரோ ஒரு மனிதருக்காக மட்டும் இல்லை, ஒரு விலங்கு, ஒரு பறவை, அது பட்டினி கிடந்தா துடிச்சார் வள்ளல் பெருமான். யோசனை பண்ணி பாருங்க, அந்த கருணை எவ்வளோ. ஐயோ, இந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? இந்த மாடு எப்படி தெரியுது, அதுக்கு வயிறை பெருசாக கொடுத்துட்டாரே கடவுள், அது பசி வந்தா என்ன பண்ணும்? யார்கிட்ட போய் கேட்கும்? மனுஷனால ஏமாத்தி பொழப்பான், அதுக்கு அது கூட தெரியாது. சரியா, அது டெவிலா நேராக போயே எடுக்கும் கடையில். பசி. ஆகையினால இந்த அறுவகை குணங்கள் தப்பித்தவறி ஆணவ காட்டை விட்டு வெளியே போகாது, அப்படி நம்மளை தடுக்குது. அதை சொல்லுகிறார். மூடு பூக்கானது ஆருள ஒட்டகம். இதெல்லாம் தப்பிச்சு மூடு புகா அப்படின்னு காட்டை விட்டு வெளியில வந்துட்டா அணை யாமே, 3 அணைகள் இருக்கு. அதை தாண்டிட்டா அவ்வளவுதான் வீடு. இப்படியோ காட்டை தாண்டி வெளியில வந்து இவ்வளவு உதவிகள் செஞ்சு உள்ளுக்குள்ள இருக்க பகையெல்லாம் தாண்டி இப்படி வெளியில வந்தா ஒரு 3 அணை. அணை என்று சொன்னால் தடுப்பு, 3 தடுப்பு. சரி, எப்படியோ அந்த தடுப்பை தாண்டி போனா அடுத்த தடுப்பு, அடுத்த தடுப்பு தாண்டி போனா முதல் தடுப்பு சீவதுரியம், 2வது தடுப்பு சிவதுரியம், 3வது தடுப்பு பரதுரியம். அணைங்கிறது 3 துரியம், முத்துரியம். இந்த முத்துரியத்தையும் தாண்டினா ஊர் போய் சேரலாம்.
முக்தி ஊர் போய் சேர்ந்துள்ளோம். முதல் துரியத்தை தாண்டினோன்னா வருவது எது? துரியாதீதம். அடுத்த துரியத்தை தாண்டினா வருவது துரியாதீதம். அடுத்த துரியத்தை தாண்டினால் பரதுரியாதீதம். அதுதான் பெற வேண்டியது. எனவே இங்கே அணைங்கிறது துரியத்தை, முத்துரியத்தை குறிக்கிறது. அப்படி அந்த 3 துரியங்களும், முதல் துரியங்கிறது அந்த சீவ துரியத்துல கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய நல்லொழுக்கம், அது இது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் டிசிப்ளின்டு லைஃப், சரியை மேலே ஏற்படுற ஒரு விருப்பம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. அதுல சரியை கிரிய யோகத்தை, அந்த யோகம் முதிர்வது, அதுதான் சிவதுரியத்துல மேலாளவத்தைன்னு சொல்றது. இதனால இந்த மேலாளவத்தை இருக்கிறதுனால, சிவதுரியத்திலேயே இருக்கிறதுனால சிவதுரியத்தை அதிகம் தாண்டணும். தாண்டினா சிவதுரியம். அங்க சிவதுரியத்தில் தான் சீவன் முத்தர்களாக இருப்பார்கள். சீவன் முத்தர்களாக இருக்கிற பொழுது எத்தனையோ பிராரத்தத்தை அனுபவிக்கிறதுக்காக உள்ள வரணும். அந்த தடுப்பு போகவே விடாது, எப்படி பண்ணாலும் பண்ணிடும். ஆகையினாலதான் அணையினார். கடைசியில பரதுரியம். அதனால முத்துரியத்தையும் கடக்கணும். அதனாலதான் அதுக்கு வெளின்னு சொல்லாம கடுவெளினாரு. ஏன் கடுவெளின்னா அங்கேயும் 3 அணை இருக்கிறது. ஆகையினால என்ன சுவாமி இதுல குறிச்சிருக்காருன்னு சொன்னா, நாம இந்த முத்துரியத்துக்கு எப்படி சேர்ந்தோம், நாம இந்த சிவதுரியத்துக்களை இருக்கிறோம், இந்த சிவதுரியத்துல எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, இந்த காட்டை கடந்து வெளியில வரத்துக்காக வந்திருக்கிறோம். சிவதுரியமே என்னன்னு தெரியாம இருக்கிறோம், இன்னும் காட்டிலேயே இருக்கிறோம். காட்டிலேயே இருந்த நம்ம, ஆணவ இருள்ல இருந்த நம்ம மேல தூக்கிட்டு இந்த வெளியில இந்த கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து வெளியில வர மாதிரி பண்ணார். இன்னும் அந்த குதிரைகளை வைத்து ஒட்டகங்களை தாண்டி வெளியே வெளியே வர முடியாதபடி 6 பகைகளும் தடுக்க அங்கு காட்டிலேயே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். காட்டை தாட்டி இப்பதான் வெளியில வந்தோம். நமக்கு இப்படி 3 துரியங்கள், சீவதுரியம், சிவதுரியம், பரதுரியம் என்று 3 தடுப்புகள். இது எப்படியாவது தாண்டி நம்ம ஊர் போய் சேர்ந்தோம். அப்ப இதுக்கு என்ன செய்யறது? கையை கவலைப்படுற, காட்டில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரத்துக்காக உனக்கு அத்தனை விதமான அந்த உதவிகளையும் செய்தவர் அவர் தானே. கல்லடி இருளுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க, அந்த உதவிகளை செய்தவர் வெளியே வருமாறு செய்தார். இப்ப வெளியே வந்தவர் திரும்பவும் தன்னிடம் வருமாறு செய்ய மாட்டாரா? ஆகையினாலே இந்த வெளியில் இருக்கிற நாம் எங்கிருந்து வந்தோம்? காட்டிலே இருந்து துன்புற்ற நாம் இப்பொழுது கடுவெளிக்கு வந்திருக்கிறோம். இந்த கடுவெளியிலே மூவனையை தாண்ட வேண்டும் என்ற அந்த பிரக்கையை பெறுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால இதுக்கு உள்ளுரை செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, முத்துரியங்களையும் கடப்பதே முத்தி. இதே நம்ம முந்தின தந்திரத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. அந்த 3 துரியங்களையும் அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, துரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் துரியாதீதத்தை பத்தி பேசல அவர். துரியாதீதங்கிறது அனுபவம். 3லையுமே துரியாதீதங்கிறது அனுபவம் தான். ஸோ அனுபவத்திற்கு முன்பாக நிகழ்கின்ற, அனுபவத்திற்கு அழைத்து செல்கின்ற பக்குவம் முதிர்வு தான் துரியம், அனுபவம் தான் துரியாதீதம். துரியாதீதத்துக்கு பவுண்டரி கிடையாது, அதனால அது அதீதம். அனுபவத்துக்கு எல்லை இல்லை, இன்ன எல்லை இன்ன இதுன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே முத்துரியங்களையும் கடப்பது முத்தி என்பது இதனுடைய உள்ளுரை செய்தி. நமக்கு இப்போ முத்துரியம்னா என்ன, முத்துரியத்தில் இருந்தால் என்ன நிகழ்கிறது, எப்படி முத்துரியம் போகிறோம், நமக்கு துரியங்கிறது நமக்கு அந்த சாக்கிரத்திலேருந்து தொடங்குது. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் வருது. எந்த சாக்கிரம் எந்த சொப்பனம்? நீங்கள் முத்திரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் அந்த பெத்தம் முத்தியில் 2 மட்டும் வச்சுக்கிட்டே துரியம் 2 துரியம் 2 துரியம் இப்படி சொல்லுகிற முறைகளும் இருக்கு. 2 வச்சுக்கிறது. சீவதுரியத்தில் இருக்கக்கூடியது ஒரு 4,
சிவதுரியத்தில் இருக்கிற 4, பரதுரியத்தில் இருக்கிற 4. இது என்ன பண்ணுறது, சிவதுரிய 4 மட்டும் வச்சுக்கிட்டு சிவதுரியமும் பரதுரியத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி 8 அது ஒரு 4 ஆக்கிறது. இங்கே ஒரு 4 இருக்குது, இந்த 4 + 8. பிறகு அந்த பரதுரியத்தில் இருக்கக்கூடிய துரியாதீதத்தை எடுத்துக்கிறது. புரியுதுங்களா? அதை எடுத்தால் 10 ஆயிடும். இந்த 10ஐயும் 10 நிலைகளாக சொல்லி இருக்கிறது. முத்துரியத்தை நீங்கள் படிச்சு பார்க்கணும். எனவே முத்துரியம் அப்படின்னு சொல்லுகிறதா 3 தடுப்புகள். இந்த 3 தடுப்புகள். அப்போ முதல் தடுப்பாக இருக்கக்கூடிய சீவதுரியத்தை தாண்டுகிறவர்கள் சீவன் முத்தர்கள். முதல் தடுப்புக்கு முன்னாடியே நிற்கிறவர்கள் இந்த தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி இவற்றுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் அப்படி முயற்சி செய்து கொண்டு அந்த சகல நிலையிலே வருகிற மத்தியாலவத்தையில் இருக்கக்கூடிய அந்த துரியத்தை அப்படி கடந்து அவர்கள் வருவார்களானால் அவர்கள் அந்த சீவன் முத்தி நிலையில் இருக்கக்கூடிய துரியத்துக்கு வந்து சேருவார்கள். அங்கே வருவது ஒரு தடை. அந்த தடையை தாண்டி அவர்கள் திரும்பவும் அனுபவ நிலைக்கு போவார்கள். சிவானுபவ நிலைக்கு. அந்த சிவானுபவ நிலையை அடைந்திருந்தாலும் இன்னும் ஊர் போய் சேரல. அதுக்காக அந்த பரதுரியம் என்று சொல்லக்கூடியதை நோக்கி அவர்கள் செல்வார்கள். பிறகு பரதுரியத்தையும் கடந்து அதனுடைய துரியாதீதமாக விளங்கக்கூடிய நாதாந்த இடத்திலே விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய பரவெளியில பரம்பொருளாக இருக்கக்கூடியதில் இன்பத்தை அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய காட்டிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறோம். அதை குறிக்கத்தான் மனிதன் ஆரம்பித்ததே காட்டுவாசியாக இருந்து தான் வந்தான். நாட்டுக்கு வந்து என்ன பல பேர் காட்டுவாசியாக தான் இருக்கும் என்று சொல்லி இந்த முத்துரியத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை இந்த பாடலின் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார். இனி அடுத்த பாடல் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். குறையும் சோறும் குழாயகத்து எண்ணெயும் காரையும் நானும் வளையலும் கண்டவர் பாறையின் ஊற்று பறக்கின்ற சீலை போல் ஆரைக்குழியில் அழுந்துகின்றாரே. இந்த பாட்டு பொதுப்படியா சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொல்லுகிற பொழுது இதில் இருக்கக்கூடிய நுட்ப செய்தியை நாம் கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நல்ல தெளிவாக சொல்லணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், மறைபொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எதையும் அவர் நேராக சொல்லவே இல்லை. எதையும் நேராக சொல்லலை. எல்லாம் மறைபொருளாகத்தான் சொல்லியிருக்கார். அதனால அது சொல்லியிருக்கிறது நேராக சொன்ன மாதிரி தெரிஞ்சதுன்னா அது நேரான பொருளாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மறைபொருளை தான் எடுக்கணும் தேடி. அது நேராக சொல்லிட்டாருன்னு அதையே பொருள் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்போ அப்படி அது மறைபொருள் ஆகும். அதில் இதில் வைக்க வேண்டியது இல்லையா? இதில் வச்சிருக்காருன்னா அதில் சொல்லி இருக்கிற பொருள் அல்ல, அதனுடைய நுட்ப பொருள் வேறு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணுங்கிறத வச்சிருக்காரு. சரி, என்ன பொருள் வச்சிருக்காருன்னு முதல்ல பார்ப்போம். கூரையும், கூரைன்னா ஆடை, கூரைப்புடவையும் அங்க அந்த கூரை என்பது ஆடையை குறிக்கும். தம்மையே சொல்லுவார் இல்லையா சுந்தரமூர்த்தி சாமிகள், எத்தலாம் கிடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே, தம்மையே புகழ்ந்திச்சை பேசி சாரியனும் தொண்ட தருகிலார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள், இம்மையே தரும் தோறும் குறையும், இம்மையே தரும் சோறும் எத்தலாம் இடர்கெடலுமாம். சோறு தருவாரு சிவபெருமான்கிறார்.
பொய் சொல்லுவாரா? ஆடை தருவாருங்கிறாரு சிவபெருமான். நிறைய ஆடை கொடுத்துருக்காரு எனக்கு சிவபெருமான். அதை பொறுத்த வரைக்கும் அது 100க்கு 100 உண்மை. பேசுகிற இடத்துல எல்லாம் ஆடை கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒன்றார் போல இருக்கு. சோறும் கூரையும் யார் வேணாலும் சாப்பாடு போடுறாங்க. அடியாருன்னு சொன்னா இன்னைக்கே இந்த காலத்துல கூட சிவனடியாரு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க. சாப்பாடுக்கு என்ன பஞ்சம் சிவனடியாருக்கு? நீர் பூசி உத்ராட்சம் போட்ட அடியாருக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பஞ்சம்? சிவன் பேரை சொன்னவன் எங்கேயாவது பசியில் இருப்பானா? இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு சுந்தரர். அது எங்கேயும் அந்த இடத்துல ஹோட்டல்லாம் இல்லை. நம்மளே கொண்டு கொடுக்குறோம். கொண்டு வந்து கொடுத்தாருல. உன்னீரின் வெட்கையினால் உருபசியால் மிக வருந்தி தண்ணீரும் பொதிசோறும் சொல்றாரு. என்ன கொண்டு வந்தாரு? தேய்க சேக்கல சொல்றாரு. காட்டுறாருல்ல பிக்சர். அப்ப நடந்ததெல்லாம் காட்டுறாரு. பார்த்தா ஒரு பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் பொதிசோறு கொண்டு வழி சார்கின்றார். ஒரு இடத்துல குளம் உண்டாக்குறாரு, ஒரு இடத்துல தண்ணி தூக்கிட்டு வராரு. அப்பருக்கு குளத்தையே உண்டாக்கிட்டார். பைங்கீலியில், திருப்பைங்கீலி. திருச்சிராப்பள்ளி போனீங்கன்னா அவசியம் போங்க பைங்கீலிக்கு. நீலினா வாழை மரம்னு அர்த்தம். அந்த கோயிலுக்கு தல விருட்சம் வாழை மரம். திருமருகளுக்கும் வாழை மரம் தான். மருகள்னா வாழை மரம் தான். அது தல விருட்சங்கிறது தான். கூரையும் சோறும் குழாயகத்து எண்ணெயும். நல்ல சாப்பாடு, நல்ல ஆடைகள். குழாயகத்து எண்ணெயம்னா நல்ல மேனி, சும்மா மினு 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 மினு. எண்ணெய் பசை உடம்புல இருந்ததுன்னா மேனி பளபளன்னு. எண்ணெயினால தான் கொழுப்பு சத்து. அதனால் அந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ஒரு மினுமினுப்பு, இதெல்லாம் எண்ணெயினால தான். எண்ணெய்ங்கிறது கொழுப்பு. அந்த கொழுப்பு அந்த தோலில் அது இருந்து அது, அதனால் அது எண்ணெயும்னார். அந்த கொழுப்பு சத்து, இந்த எண்ணெய் சத்து. அதனால சில பேர் அந்த எண்ணெய் கூட சில சமயம் வெளியில் வரும் ஜாஸ்தி. அந்த மாதிரி எண்ணெயும் என்பது திருமேனியை குறிக்கும். நல்ல உடம்பு. யாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் சொல்ல வேண்டாம், அடுத்தது சொல்லும் போதே தெரிஞ்சு போவோம் உங்களுக்கு. நல்ல உடை உடுத்திக்கிறது, நல்ல சாப்பிட்டதுனால தசை, தோல், இதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறது. காரையும் நானும். காரைங்கிறது கழுத்தில் அடிக்கிற ஒரு அணிகலன். கழுத்தில் காரை அணிகலன். நானும் லாங் செயின். வளையலும், கையில் வளையல். யார் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பெண்மணிகளை குறிப்பிடுகிறார், பரத்தையரை குறிப்பிடுகிறார். இதை கண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? காரையும் நானும் வளையலும் கண்டவரு கூரையும் சோறும் குழாயகத்து எண்ணெயும். அந்த நல்ல ஆடைகளை பார்த்து, அவர்களுடைய தசைகளை, சோறு சாப்பிட்டதுனால தசை, அந்த உடம்பை பார்த்து, அந்த தோலினுடைய மினுமினுப்பை பார்த்து, அவர்கள் அணிந்திருக்கிற காரை, நான், வளையல் என்று சொல்லக்கூடிய ஆபரணங்களை பார்த்து கவர்ச்சியிலே மயங்கி போய் பாறையின் ஊற்று பறக்கின்ற சீலை போல் ஆரைக்குழியில். ஆரைக்குழி அந்த பரத்தையினுடைய வேர்வையில, அவர்களுடைய உந்தியிலே, குழி என்று சொன்னால் அந்த உந்தி, அதிலே போய் அழுந்துகின்றாரே, விழுந்து கிடக்கிறார்களே என்று குறிப்பிடுகின்றார்.
அதாவது பெண்களில் பரத்தையரிடம் போய் மயங்கி கிடக்கிறவர்களை சொல்லுகிற பொழுது அவர்கள் உத்தியம் குழியிலே மயங்கி கிடக்கிறார்கள் என்று சொல்லுவது வழக்கம். திருப்புகழில் கூட ஒரு இடத்துல மண்டலம் கொந்துமிசி தெந்தனன் தெந்தனையன் வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர் உந்தி என்கின்ற மடு விழுவேனை, உந்தி என்கின்ற மடு விழுவேனை உன் அடி சேராய் அப்படின்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அந்த மடு உந்தியம் குழி என்று சொல்லுவது அந்த உந்தி குழியில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லுவது அவரிடம் மயங்கி கிடக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆரைக்குழியில் அழுந்துகின்றாரே, எப்படி கிடக்கிறாங்கன்னாரு, பாறையின் ஊற்று பறக்கின்ற சீலை போல். பாறை மேல கிடக்கிற அந்த சேலை ஈரமா இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படியே ஒட்டிட்டு கிடக்கும் இல்ல. சீலை காய வைப்போம், பெரிய பாறையில அந்த பக்கம் காய வைப்பாங்க, பாறை அது மேல அப்படி அந்த சீலையை போட்டுருவாங்க துணி. அது அதுல பறக்குமா? பறக்காது, அதை ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்? ஈரம் இருக்கு. காஞ்சிதுன்னு வச்சுங்க என்னாகும்? பறந்துடும். அதுபோல இந்த பரத்தையரிடம் போய் இருக்கிறவர்கள் ஒட்டி கொண்டு இருப்பார்கள். இது வரைக்கும் பாறைன்னு சொன்னாரு அவர்களை, பரத்தைய பாறையின் ஊற்றுனாரு. அவர் பேரை கூட சொல்லல, பாறையின் ஊற்றுனார். பாறைன்னா கடினத்தன்மையிலேயும் இரக்கமில்லாத தன்மையிலேயும் விளங்குகிறவர்கள் பாறை. அவர்களுக்கு தனி உணர்வு கிடையாது, அவர்கள் பாறை போன்றவர்கள். அதனால இரக்கம் இல்லாத அந்த தன்மையை மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த உணர்வும் கிடையாது. அதில் அவர்கள் பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் போய் மயங்கி போய் கிடப்பார்கள். ஆனால் அந்த துணி ஈரம் காஞ்சிச்சுன்னா பறந்துடும். அது மாதிரி பற்றியிருக்கவுடைய பசை தீர்ந்துச்சுன்னு வச்சுங்க, செல்வம் அதான் தானாக பறந்துடும் அதை விட்டு. அப்படி போய் இந்த வாழ்க்கையை வீணடிக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இந்த பாட்டு சாமி ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்றதுக்காக சொன்ன பாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னா, அந்த ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை இங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஒன்று, இது சந்தர்ப்பம் இது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மறைபொருள் கூற்றா இருக்கும்போது இப்படி வெளிப்படையா பரத்தையரிடம் போய் நாம வாழ்வை இடத்தல் கூடாது என்று சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இதை வச்சு அவர் வேற ஏதோ மறைபொருள் கூட்டு சொல்ல விரும்புகிறார், அதுதான் சுவாமிகளுடைய நோக்கம் என்று நாம பார்க்கிறோம். அப்ப என்ன கருத்து சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டா, அவரு இந்த கூரை சோறு குழாயகத்து எண்ணெய் காரை நானும் வளையலும் கண்டவர் பாறையினுற்று பறக்கின்ற சீலை போல் ஆரைக்குழியில் அழுந்துகின்றாரே என்று சொல்லுகிற பொழுது அதை என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, சரி, இந்த பரத்தை யாராக இருக்க முடியும்? கவர்ச்சியா இருக்கிற இந்த வார்த்தை யாராக? புரியுது, இது மாயை, மாயையிலிருந்து வந்த இந்த உடல், இதன் மேல இருக்கிற கவர்ச்சியில விழுந்து கிடக்கிறவர் சொல்ற. அப்ப மாயையிலிருந்து வந்த தத்துவங்களால் ஆன இந்த உடம்பைத்தான் பரத்தை என்கிறார். இந்த மாயை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலே இந்த உடம்பினுடைய கவர்ச்சியில, இந்த உடம்பை பேண வேண்டும் என்கிற கவர்ச்சியில, உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்கிற கவர்ச்சியில, உடம்பினுடைய இச்சைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கவர்ச்சியில இதுல மூழ்கி கிடக்கிறவர்கள் அந்த குழியிலே, உந்தி குழியிலே கிடக்கிறார்கள் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல உந்தி குழிங்கிறது பரத்தையை குறிப்பிடுகிற பொழுது அது உந்தியை குறித்தது, குழிங்கிறது மாயை குறிக்கிற பொழுது பிறப்பை குறிக்கிறது, மீண்டும் மீண்டும் கருப்பையை குறிக்கிறது, மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். அப்ப இந்த பரத்தையிடம் இருக்கிற அந்த ஆர்வத்தில் இருக்கிறவர்கள், பரத்தையின்பால் ஈடுபட்டு போகிறவர்கள், வீட்டிலேயே ஒரு பெண் தனக்காக காத்திருக்கிறாள் இருக்கிறாள் என்கிற அந்த எண்ணத்திலே இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு
இந்த குழியில் உந்தி குழியிலே விழுந்து தாம் செல்வமெல்லாம் இழந்த நிலை வராது போகும். அது யாரு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்ல கிழத்தி யாருன்னா அவதான் திருவருள். இல்ல கிழத்தி நகாரத்தையே ஒட்டி பார்த்து கொண்டு வகாரன்னு ஒருத்தி இருக்கிறார். யகாரம் நகாரத்தை பக்கமா அந்த பக்கமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் உள்ளேயே நம்ம பக்கத்திலேயே வகாரம் இல்ல கிழத்தி, சிவஞான கிழத்தி. அந்த சிவஞானத்தை பார்த்து எல்லா திருவருள் எல்லா அருள் என்று சொல்லிய அப்படி இருக்குமேயானால் பாறையின் உற்று பறக்கின்ற சீலை போல். அப்ப இப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, பரத்தைக்கு சொல்லுகிற பொழுது கூரை சேலை, சோறு தசை, குடாயகத்து எண்ணெய் அது திருமேனி, காரை கழுத்தணி, நான் சங்கிலி வளையல் கையில் போட்டிருக்க வளையல், 6 வியர்வை, ஐக்குழி அழகிய உந்தி. 6 குழின்னு சொல்லுகிற பொழுது அந்த 6 + ஐக்குழின்னு பிரிக்கணும். ஐயின்னா அழகிய குழி, அது உந்தியை குறிக்கும். அழகிய குழியில் அழுந்துகின்றாரே, குழி என்று சொல்லுகிற பொழுது உந்தியை குறிக்கும். சரி, இது மாயைக்கு சொல்லுகிற பொழுது அந்த கூரையும் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை அணிகலன்கள் மேல, அந்த ஆடை அணிகலன்களாக இருக்கக்கூடிய சாங்கோபாங்கம், உபாங்கம், சாங்கம், உபாங்கம், பிரத்யாங்கம் இவற்றின் மேலே ஆர்வம். காரை நான் வளையல் என்று சொல்லக்கூடியவெல்லாம் பிரத்யாங்கங்கள், அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அணிகலன். இதன் மேலே ஆர்வம். மாயையாய் வந்து தன் உடல் புறத்தே பார்த்து அதை வியத்தல், கவர்ச்சி, இந்த உடம்பை பார்த்து. அப்படி அழகிய உந்தியை, அது கருப்பையை குறிக்கிறது. எனவே பரத்தையில் மயங்குகிறவர்கள் உந்தியில், அழகிய உந்தியில் விழுவர். மாயையில் மயங்குவர் பிறப்பில் வீழ்வர். இல்ல கிழத்தியிடம் நிற்பார் நாற்பயன் பெறுவார். அறம்பொருள் இன்பம் பொருள் சிவஞானத்தில் நிற்பார் பிறப்பு நீங்குவார். ஆகையினாலே மாயை எதற்காக தரப்பெற்றது என்று சொல்லி அதனுடைய உண்மையை உணர்கிற பொழுது உடம்பை கண்டு வியக்காமல், உடம்பினுடைய தத்துவங்களை கண்டு வியக்காமல், அவற்றினுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில் இறங்காமல் எல்லாவற்றையும் திருவருளாக பார்த்தல் வேண்டும். இவை நமக்கு எப்படி வந்தது? இந்த உடம்பு எப்படி வந்தது? தத்துவங்கள் எப்படி வந்தன? அப்படின்னு நாம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கூரையும் சோறும், காரைனா இந்த உடம்ப குறிக்கிற பொழுது காரை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது எலும்பை குறிக்கும். நான்கிறது நரம்பை குறிக்கும். வளையல்ங்கிறது முடியை குறிக்கும். இப்படி அந்த உடம்புக்கும் பரத்தைக்கும் அது ஒப்புமையா சொல்லும். மாயையில் வந்த உடம்பு நம்மை மயக்குகின்ற பரத்தை, ரெண்டையும் ஒப்பிட்டு பரத்தையை பற்றி அவர் பேசல, உடம்பை பற்றி பேசியிருக்கார். நம்முடைய உடம்பை பற்றி பேச, நம்முடைய உடம்பின் மேல் நமக்கு வருகின்ற கவர்ச்சி ஆபத்தானது. உடம்பை போற்றிக் கொள்ள வேண்டும், உடம்பினுடைய இச்சைகளை தனித்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அது ஆன்ம நலனுக்கு எதிர்வானது. அதனாலதான் இந்த 5 புலன்களினுடைய இச்சைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். 5 புலன்களுடைய இச்சை எல்லாமே நாம் எத்தனை விதமான அருள் நலங்கள் பெற்றாலும், எத்தனை விதமான அருள் செய்திகளை பெற்றாலும், இவை ஓட்டைகளாக இருக்கிற நிலையிலே அந்த பாத்திரத்திலே, ஆன்ம பாத்திரத்திலே தங்காது, அவை விடுபட்டு போகும். ஆகையினாலே அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க. பாறையின் உற்று பறக்கின்ற சீலை போல் அப்படின்னாரு.
இதுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது இந்த சீலை என்பது உயிர், பாறை என்பது அந்த உடல். உடலாகிய இதிலே சீலை போர்த்தப்பட்டு இருப்பது போல உயிர் அமர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த சீலையோ ஈரமா இருக்கிறத காய்ச்சி வச்சிருக்கிறோம், ஈரம் போச்சுன்னா பறந்துடும். அது மாதிரி இந்த பாறையாகிய உடலிலே சேலையாகிய உயிரை வைத்திருக்கிறது. அது ஈரமாக இருக்கிற என்கிற காரணத்தினாலே, ஈரம்னா வினைகள், வினைகளோடு இருக்கிறதுங்க. வினைகள் தீர்ந்தால் பாறையை விட்டு கிளம்புகிற சேலை போல உடலை விட்டு உயிர் கிளம்பிவிடும். அது சீலை போல் கிளம்பிடும். ஆனா அதை உணராமல் அழுந்துகின்றாரே. அப்ப உடலினுடைய நிலையற்ற தன்மையை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வேற்று விகார விடக்குடமின் உள்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணே ஒன்று என்றிருந்து. அப்ப இந்த உடம்பினுடைய நிலையாமையை உணர்ந்து கொண்டால், நாம் உடம்பினுடைய நிலையாமையை உணர்ந்து கொண்டால் உடம்பு தரப்பற்றவனுடைய காரணத்தை நாம் உணர வேண்டும். உடம்பு பெற்ற காரணத்தை உணர்ந்து கொண்டால் உடம்பினுடைய நிலையாமை உணரப்படும். அந்த காரணத்தை உணரலைன்னா நிலையாமையை உணர முடியாது. ஏன் நமக்கு இந்த உடம்பு நிலையில்லைங்கிறது உணர்வுக்கு வரமாட்டேங்குதுன்னா, ஏன் இதுக்கு வந்தது, இது வந்ததுன்னு தெரியறது இல்லை. ஏன் இது வந்ததுன்னு ரொம்ப பேருக்கு ஏன் காலத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியறது இல்லை. அதனாலதான் அவன் படிக்கிறதே இல்லை. ஏன் வந்திருக்கிறோம், இங்க எதுக்காக வந்திருக்கிறோங்கிறது ஒவ்வொரு நாளும் அதைத்தான் அடியன் குறிப்பிடுவேன் மாணவர்கிட்ட. why you are here, not outside this college, you are inside the college. why you are here, what is the purpose of your being here அப்படின்னு கேட்கிறேன். ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்ன காரணம், இந்த உலகத்துக்கு வந்து விட்டுலாம், இந்த உலகத்துக்கு வந்தேன்னா அதுக்கு என்ன பொருள்னா, இந்த உடலுக்குள்ள நான் ஏன் வந்தேன், உடலுக்குள்ள வரலன்னா உலகத்துக்கு வரவே முடியாது. அதனால உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேட்கறதுங்கிறது, இந்த உடலுக்குள்ள ஏன் வந்தேன், இந்த உடலுக்குள்ள ஏன் வந்தேன், இதுக்கு ரூல்ஸ் இருக்கா, ஏன் இந்த தாய் தந்தை, ஏன் இந்த ஊரு, ஏன் இந்த சூழ்நிலை நினைச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நிலையில். அப்ப இதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்ற உணர்வு வரும். ஆகையினாலே இது ரொம்ப முக்கியமான விஷயம். இரு வினைகளை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்பத்துன்பம் இன்பத்துன்பம் இன்பத்துன்பம். காஞ்சுதுன்னு வச்சுங்க, பறக்கிற சேலை மாதிரி கேட்டுட்டா இருக்கும். பறக்கின்ற சீரை போல்னாரு, பறந்துடும். எது பறக்கும், காற்று தள்ளிடும், காற்று தள்ளும், அது மாதிரி காற்று நின்றுடும். இங்க இந்த காற்று பிடிச்சிதான் வெளில தள்ளிட்டு போயிடும். பாறையின் ஊற்று பறக்கின்ற சீலை போல் வினைகள் தீர்ந்தால் உடலை விட்டு உயிர் போய்விடும் என்பதை மறந்து உடலின்பால் கவர்ச்சி கொண்டு பிறவிக்குழியில் விடுகின்றார். புரியுதா உங்களுக்கு? ஏன் பிறவிக்குழியில் விடுகின்றார்? பிறப்பினுடைய நோக்கம் தெரிவதில்லை, நிலையாமை புரிவதில்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய பிறப்பை வீணாக்கி கொண்டு மேலும் ஒரு பிறப்பிற்கு காரணமாக்கி கொள்ளுகிறார்கள். இதைத்தான் இந்த பாடல்ல குறிப்பிடுகிற பொழுது ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். அப்ப நாம மாயையிலிருந்து பெற்ற உடலின் மேலே நமக்கு மயக்கம் வருவதற்கு காரணம் நகாரம், சிவத்தின் மேலே அன்பு வருவதற்கு காரணம் சிகாரம், பகாரம். சிவத்தின் மேலே அன்பு வருவதற்கு காரணம் வகாரம். எனவே வகாரங்கிறத எப்பவுமே பொதுவானு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு நல்ல மனைவி இருக்கிற பொழுது எதற்கு இப்படி வெளியில இல்லக்கடத்தியை விட்டு எதற்கு பரத்தையிடம் சென்று பொருளை இழந்து வீணாக வேண்டும்னு பொதுவாக கேட்கறது. இங்க அப்படியே நமக்கு அது பொதுவான அறம். இல்லக்கடத்தி சென்று பொருளை இழந்து அந்த இல்ல கிடத்தியை விட்டு வெளியிலே சென்று
பரத்தையிடம் சென்று பொருளை இழந்து வீணாகின்றார்கள். அப்படி வீணாகிறவர்கள் பாறையில் உற்று பறக்கின்ற சீலை போல் ஆகிறார்கள் என்று குறிப்பிட்டது. மறைபொருளாக இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதன் மேலே, மாயையில் வந்த உடம்பின் மேலே கவர்ச்சி மிகுந்து அதனுடைய நிலையாமையை உணராமல், வினைகள் தீர்ந்தால் இந்த உடம்பு நீங்கி போகும் என்கிற நிலையாமையை உணராமல், அவர்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மேல் ஆர்வம் கொள்ளுவது போல எவற்றையும் திருவருளால் நமக்கு கிட்டியது என்ற உண்மையை உணர்ந்து எதையும் திருவருளாலே பாருங்க, இது திருவருளால் நிகழ்கிறது, இது திருவருளால் நிகழ்கிறது என்று சிவஞானம் என்று சொல்லக்கூடியது தருகின்ற திருவருள். அருள் தருவதுதான் அந்த சிவஞான சிவத்தை தருகிறது. அந்த சிவத்தை தருகிற சிவஞானத்தை, திருவருளை, இது திருவருளினாலே நிகழ்கிறது என்ற பிரஜையோடு சிந்திக்கிற பொழுது அவர்கள் பிறப்பை தவிர்க்கிறார்கள் என்று சொல்லி, இதில் என்ன உள்ளுரை செய்தியாக சொல்லி இருக்கிறார் சுவாமி என்று பார்த்தால், எவையும் அருளால் பார். அதுதான் எல்லாவையுமே, எந்த நிகழ்வும் இந்த உலகத்தில் நிகழ்வது அருளால் நிகழ்கிறது. எதனையும் அருளால் பார் என்றான் தாய்மானவர் சொல்லுகிறார். அப்படி பார்க்காம என் அறிவால் பார்த்தேன், கண்ட என்னையும் கண்டிலேன் தோழினாரு. கண்டதெல்லாம் இருளாக கண்டதல்லால் என்னையும் கண்டிலேன், இருளே கண்டது அல்லால் என்னையும் கண்டிலேன் தோழினார். எனவே அந்த நிலையிலே அருள் நிலை என்று சொல்லக்கூடியதை நாம கொஞ்சம் கொஞ்சமா, அருள் வரணும் அருள் வரணும்னா என்ன, எதையும் அருளால பார்த்தா அருள் வரும். இதுக்கு எனக்கு அருள் கிட்ட வேண்டும் என்று சொன்னால், இது அருளால் நிகழ்கிறது நான் நினைக்கிற பொழுது எனக்கு அருள் நிகழ்கிறது. நான் என்னுடைய அறிவிலே அதனை தோய வைத்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுகிற பொழுது, இறைவனை வணங்குகிற பொழுது, நீ வணங்குகிறேன் என்று எண்ணாதே, அவனுடைய அருளாலே வணங்குகிறேன் என்று எண்ணுன்னு சிவபுராணத்திலே ஆரம்பத்திலே சொல்லி கொடுக்கிறார் சாமி. நீயா வணங்குறேன்னு நினைக்காதே, உன் முயற்சி என்று கருதாதே, அருளாலே வணங்குகிறோம் என்று கருது என்று மணிவாசக பெருமான் அங்கேயே பாடம் எடுக்கிறார். அருளாலே அவன் தாழ் வணங்கினா அருளாலே தான் என்னால் வணங்க முடியும். கருவிகரணம் கொடுத்தது அருள், உலகிலே இந்த பொருளை அறிவித்தது அறிவு, எனக்கு சிவபுராணம் தந்தது அருள், எல்லாமே அருள் கொடுத்தது. அருள் கொடுத்ததுனால அவனை வணங்குகிறேன். அதனால எவையும் அருளால் பார் என்பதுதான் உள்ளுரை செய் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம். அந்த பாடல்களில் முதல் பாடலுக்கும் 2ஆம் பாடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாக, முத்துரியங்களையும் கடப்பதே முத்தி, இதில் எவையும் அருளால் பார் என்று, அருளே உலகை ஆழ்வது எல்லாம் காரிகாலமையார் சொல்றாங்க. அருளே உலகை ஆழ்விப்பது. அம்மா அற்புத திரு அந்தாதியில் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ஆகையினால இந்த திருவருளை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாளை மாலையும் திருமூலருடைய 9ஆம் தந்திரத்திலே மறைபொருள் கூற்று என்கிற பகுதியில் தொடர்ந்து பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டும். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கம், சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் திருமூலர் குரு பூஜையை மிகச்சிறப்பாக கொண்டாட இருக்கிறார். அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் விழா சபையில் நடக்குது. சங்கத்தில், சத்சங்கத்திலேயே நடக்குது. ஐசிஎஃப்லேயே பெரிய விழாவை செய்கிறாங்க. விரிவான ஏற்பாடுகளை கமலவிநாயகர் சத்சங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதில் 10 நாளும் திருமுறை விண்ணப்பங்கள் அற்புதமாக செய்வதற்கு
நாடெங்கிலும் இருந்து ஓதுவாமூர்த்திகள் வருகிறார்கள். 10 நாளும் ஓதுவாமூர்த்தி. சனி ஞாயிறு சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 10 நாள்னு அது ஒரு 11வது நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வாகவும் வைத்திருக்கிறார். பல நிகழ்வுகள் அடியேன் தினம் பேசுகிறேன். ஒவ்வொரு தந்திரமா பேசுகிறேன். முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம் என்று ஒவ்வொரு தந்திரத்தினுடைய உள்ளுரை செய்தி. ஜஸ்ட் ஒரு அரிய வாய்ப்பு, நேரில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இதனை நாம் நிறைவு செய்து, ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு எங்களுக்கு வேண்டும். இந்த இஷ்யூ இது. நீங்கள் இந்த ஞானத்திரளுக்கு தருகிற ஆதரவு திருமுறைகளுக்கு தருகிற ஆதரவு என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும். நான் வாங்கிட்டு இருக்கேன் ஏற்கனவேன்னு சொன்னா பத்தாது, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுவும் இல்லாமல் மன்னிக்கணும், ஒரு தவறு செய்துட்டேன் போல இருக்கு. அக்டோபர் 7ன்னு சொல்லிட்டேன். அது நவம்பர் 7. நவம்பர் 7லிருந்து நான் ஆர்வ மிகுதியில் நவம்பர் 7 குரு பூஜைனாலும் அன்னைய தினத்திலேயே நம்ம வைக்க முடியல, அதை ஒட்டி வருகிற நாட்களையும் செய்ய முடியல. நவம்பர் 7 ஆர்வ மிகுதியில் சொல்லிட்டேன். செப்டம்பர் தாண்டி அக்டோபர் தாண்டி நீங்கள் தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நவம்பர் 7 வந்து குரு பூஜை. அதை ஒட்டி சில நாட்கள் வந்து சில பணிகள் சில விழாக்கள்லாம் இருக்கிறதுனால அதில் தொந்தரவு பண்ணாமல் நவம்பர் 11 நவம்பர் 10 நவம்பர் 10லேருந்து 11 நாட்கள் நவம்பர் 20 வரைக்கும். முதல்ல சொன்னதை ரப்பர் போட்டு அழிச்சிடுங்க. இப்போ புதுசாக நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் கமலவனார் சத்சங்கத்திலேயே ஐசிஎஃப்க்கு பெரிய விழா, திருவிழா. அதனால் திரண்டு வர வேண்டும். இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அது நேரில் வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு ஓதுவாமூர்த்திகளை நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும். அப்படி தினம் 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிச்சிடுறோம். ஒவ்வொரு நாளும் வந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மந்திரத்தில் இருந்தும் அந்த ஜஸ்ட்டு நிறைவில் அடியன் வந்து அந்த குறிப்புகளை தந்துடுவேன். உள்ளுரை செய்தி தரது மாதிரி ஒவ்வொரு தந்திரத்துக்கும் தரும், நேரில் வரவங்களுக்கு மட்டும் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.